வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கீர்த்தனா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கொழும்பில் நபரின் உயிரை பறித்த உணவு அதிர்ச்சியில் குடும்பஸ்தர். பிரபல நடிகை மற்றும் அவரது கணவரை கைது செய்ய நடவடிக்கை. உயரும் வெப்பநிலை, நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்ட பிரதானிகளுடன் கலந்துரையாடல். இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஹோமாகம பிட்டிபன தெற்கு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த ஒருவர் சாப்பிட்ட மீன் பனிஸ் துண்டு தொண்டையில் சிக்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் ஹோமாகம பிட்டிபன பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நகரசபை சாரதியான 72 வயதான சுனிசென அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார். இந்த நபர் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். காலையில் அவர் மீன் பனி சாப்பிட விரும்புவதாக கூறியதால் குடும்பத்தினர் அவருக்கு அதனை கொடுத்துள்ளனர். அதன் ஒரு பகுதியை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது துரதிர்ஷ்டவசமாக அது அவரது தொண்டையில் சிக்கிக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் குடும்பத்தினர் 1990 சுபசேகரி ஆம்புலன்ஸை அழைத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவிருந்த போது அங்குள்ள செவிலியர் நோயாளியை பரிசோதித்து அவர் இறந்து விட்டதாக அறிவித்தார். பிரேத பரிசோதனையில் அவர் சாப்பிட்ட மீன் பனீஸின் ஒரு துண்டு நுரையீரலுக்குள் சென்று சிக்கியதால் ஏற்பட்ட சுவாச கோளாறே மரணத்திற்கு காரணம் என்று தெரியவந்தது. இந்த துயர சம்பவம் குடும்பத்தினரை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் பிரபல நடிகை மற்றும் அவரது கணவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 35 லட்சம் ரூபாய் பெறுமதியான பண மோசடி தொடர்பாக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பானதுரை பகுதியில் உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையின் பணிப்பாளரே இந்த மோசடியில் சிக்கியுள்ளார். அதே மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் இந்த நடிகை மற்றும் அவரது கணவரை பணிப்பாளருக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் இருவரும் பயன்படுத்திய சிறிய கண்ணாடி போத்தல்களை சுத்தம் செய்து ஏற்றுமதி செய்யும் தொழிலை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முறைப்பாட்டாளரான பணிப்பாளரிடமிருந்து வணிகத்திற்கான மூலப்பொருட்களை வாங்குவதற்கு 3,6,11,248 ரூபாய் பெற்றுக்கொண்டு அதை திருப்பி தராமை குறித்து கடந்த 29ஆம் திகதி பானதுரை சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் திகதி முதல் செப்டம்பர் 5ஆம் திகதி வரை அவ்வப்போது பெறப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த மோசடியில் தொடர்புடைய நடிகை வெளிநாடுகளுக்கு மக்களை அனுப்புவதாக கூறி 3 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் பெற்று ஏமாற்றியுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு துறையினரால் ஏற்கனவே தேடப்பட்டு வந்த நபராகும். எனினும் அவர் வீட்டை விட்டு தப்பியோடி தலைமறைவாகி நீதிமன்றத்தில் சரணடைந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். பின்னர் பிணையில் விடுதலையாகியுள்ளார். இந்த மோசடி வழக்கு தற்போது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகின்றது. அவர் பொது அரசியல் மேடைக்கு வந்த பிரபல கதாபாத்திரம் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இன்றும் சில பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை உயரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதன்படி வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அதிக வெப்பம் நிலவும் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பொதுமக்கள் வெளிப்புற பகுதிகளில் கடுமையாக செயல்பாடுகளை மட்டுப்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளனர். அத்துடன் வெளிர் நிற தளர்வான ஆடைகளை அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வடமத்திய, ஊவா, கிழக்கு, மத்திய மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் குருடாகல், வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தனது சமீபத்திய முன்னறிவிப்பில் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான கனமழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்படுகின்றது. மேல் மாகாண மற்றும் காலி, மாத்தறை, புத்தளம் மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் 2025 தொடக்கம் 2029 செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிட நியமிக்கப்பட்ட தேசிய செயற்குழு மற்றும் அது குறித்த பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ள அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களின் பிரதானிகளுடனான கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில்
ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் நடைபெற்றது. வளமான நாட்டை நோக்கி என்ற துணைப்பொருளின் கீழ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் எண்ணக்கருவின்படி ஏப்ரல் 9 தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இது 2025 ஆண்டு முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள செயற்பாடுகள் தொடர்பான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ள அனைத்து நிறுவனங்களின் பிரதானிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்ற அவர்கள் செயற்பாட்டு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்றும் அந்த செயற்பாட்டு திட்டங்களின் முன்னேற்றத்தை தேசிய செயற்குழு அவ்வப்போது மீளாய்வு செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் இங்கு சுட்டிக்காட்டினார். இந்த தேசிய செயற்குழு அரசு மற்றும் தனியார் துறைகளின் பிரதிநிதிகளை கொண்டுள்ளதுடன் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கு இந்த குழுவின் தலைவராகவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க குழுவின் உப தலைவர் மற்றும் அழைப்பாளராகவும் செயற்படுவார்கள். இத்துடன் சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற எமது இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.